ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மினி ஜிகே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சியில் மோஸ்ட்டாக கேட்குற கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இலக்கணத்தில் தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை இந்த 4 டாப்பிக்கில் இருந்தும் எப்படியும் அடிக்கடி கொஷின்ஸ் கேட்பாங்க. இப்போ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். பந்து உருண்டது அப்படிங்கிறது தன்வினை. அதோடைய செயல் தானாகவே செஞ்சுருக்கிறதுனால அது தன்வினை. இதுவே உருட்ட வைத்தான் அப்படிங்கிறது பிறவினை. பிறர் மூலம் அது வேலை நடந்திருக்கு. அப்படி நடக்கும்போது அது என்ன சொல்கிறாங்கன்னா பிறவினைன்னு சொல்கிறாங்க. எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை. இப்போ யார் ஃபஸ்ட் அந்த வேலையை செய்கிறாங்களோ, எழுவாய் அப்படிங்கிற ஒரு வேலையை செஞ்சாங்கன்னா அது தன்வினை. எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால், எழுவாய் அப்படிங்கிறது ஒரு வினையை செய்ய வைத்தால் அது பிறவினை. எழுவாய் டைரக்டாக செஞ்சிச்சுன்னா அது என்னது தன்வினை. பிறர் மூலம் செய்ய வைக்கிறது என்னென்னா பிறவினை. பிறவினைகள் அப்படின்னு பார்க்கும்போது வி, பி போன்ற விகுதிகளை கொண்டும் செய், வை, பண்ணு போன்ற துணை வினைகளை இணைத்தும் உருவாக்கிறது. அதாவது துணை வினைகள். பிறவினைகள் எப்படின்னா செய்வித்தான், படிப்பித்தான் அப்படின்ட்டு வரும்ல, அதுதான் அந்த துணை வினைகளாக இல்லை கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளாக தன்வினை. தன்வினை அப்படின்னு பார்க்கும்போது அவன் திருந்தினான், அவர்கள் நன்றாக படித்தனர். அவங்களுடைய இதை திருத்திக்கிட்டாங்க, அவங்க படிச்சுக்கிட்டாங்க. ஸோ தன் வினையை தாங்களே செஞ்சது தான் அது தன்வினை. பிறவினை அப்படிங்கிறது அவனை திருந்தச் செய்தான். தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். ஒருத்தர் மூலியமாக, பிறர் மூலமாக நடக்கிற செயல் தான் எனது பிறவினை. பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். இதுதான் தன்வினையோடையும் பிறவினையோடையும் எக்ஸாம்பிள். அடுத்ததா செய்வினை அப்படின்னு பார்க்கும்போது, அப்பா சொன்னார், குமுதா இலையில் உள்ள இட்லியை விரைந்து சாப்பிடு, அடுத்து தோசை வரப்போகிறது, அவள் சாப்பிட்டு முடிப்பதற்குள் தோசை வைக்கப்பட்டது. இதில் அப்பா சொன்னார் அப்படிங்கிறது செய்வினை தொடர். அப்பா சொல்லியிருக்காங்க, அது செய்வினையாக வந்திருக்குது. தோசை வைக்கப்பட்டது, இது செயற்பாட்டு வினை. பாட்டு பாடுகிறாள் அப்படிங்கிறது செய்வினை. அவளே தன் வேலையை செய்தா, அது செய்வினை. பாட்டு அவளால் பாடப்பட்டது அப்படின்னு வந்துச்சுன்னா என்னது செயற்பாட்டு வினை. இதை தெரிந்து கொள்வோம்லேருந்து இம்பார்ட்டண்ட். அது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினை. இப்போ யார் செய்கிறாங்களோ அதனை முதன்மைப்படுத்தி சொல்கிறது தான் செய்வினை. செய்யப்படு பொருளை, இப்போ அவங்க என்ன வச்சு அந்த பொருளை செய்கிறாங்களோ அதை முதன்மைப்படுத்தும் வினை செயற்பாட்டு வினை. படு என்னும் துணை வினைச்சொல் செயற்பாட்டு வினைத்தொடர் சேர்ந்து விடுகிறது. படு என்பதை போல உன், பெரு முதலான துணை வினைகள் செயற்பாட்டு வினைகளாக அமைகின்றன. அவற்றை போலவே எச்சங்களுடன் சேர்ந்து ஆயிற்று, போயிற்று, போனது முதலான துணை வினைகள் செயற்பாட்டு வினைகளை உருவாக்குகின்றன. ஸோ இந்த என்ன சொல்கிறாங்கன்னா, செயற்பாட்டு வினைகள்லேயும் துணை வினைகள் வந்திருக்கு. அது எப்படின்னா படு, அதே மாதிரியும் உன், பெரு, அதே மாதிரி எச்ச வினைகளோடு ஆயிற்று, போயிற்று, போனது இதோட துணை வினைகள் தான் இந்த செயற்பாட்டு வினைகளுடைய துணை வினைகள். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க, கோவலன் கொலை உண்டான், ஓவியம் குமரனால் வரையப்பட்டது, வீடு கட்டியாயிற்று, சட்டி உடைந்து போயிடுச்சு, பணம் காணாமல் போனது. இது ஃபுல்லாக என்னது செய்வினைகள், செயற்பாட்டு வினை, செயற்பாட்டினுடைய துணை வினைகளாக அது எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.